வெல்கம் டு அஸ்மா சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம நேற்று உச்சப்பள்ளிக்கு போயிருந்தோம். நம்ம எதுக்கு போயிருந்தோம்னா, பாப்பாவுக்கும் வசீமுக்கும் ஆதார் மாற்றுறதுக்காண்டி நம்ம போயிருந்தோம். சரின்னுட்டு அங்கே போனால் அந்த அண்ணன் வரலை, அடுத்த வாரம் தான் வருவான்னு சொல்லிட்டா. சரி நம்ம அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் என் மக ஒரே ஒரு கேள்வி கேட்டுச்சு. என்ன அப்படின்னு கேட்டேன். அம்மா நம்ம எதுக்குமா வந்தோம் அப்படின்ட்டு கேட்டுச்சு. நம்ம எதுக்கு வந்தோம், ஆதார் மாற்றுறதுக்காண்டி தான் வந்தோம். சரி வந்தேன் எங்கள் 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு கேக்காச்சும் வாங்கி தர மாட்டியா, எங்களை பார்த்தா பாவமா இல்லையா அப்படின்னு கேட்டுச்சு. சரி இப்படி கேட்டுருச்சுகளே அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு புறத்தால நான் பெஸ்ட்டு மம்மிக்கு போயிட்டேங்க. போனோடனே போய் கேக்கை பார்த்தோன்னே நம்ம எந்த கேக்கு வாங்கி சாப்பிட்லாம் 2 பேரும் முடிவு எடுத்து ஒரு ரெயின்போ கேக்கு 2 பேருமே முடிவு பண்ணி எடுத்துட்டாங்க. எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. நானும் ஒரு டீயை குடிச்சிட்டு சரி 150 ரூபாயோட நம்ம வீட்டுக்கு போயிடலாம்னு முடிவு எடுத்துட்டேங்க. பார்த்தா என் மகன் சொல்கிறேன், அம்மா ஒரே ஒரு நிமிஷமா என்னடா அப்படின்ட்டு கேட்டேன். ஆளுக்கு ஒரு சிக்கன் பீஸா மட்டும் வாங்கித்தாவேன் அப்படின்னு சொன்னான். டே என்னடா சொல்லி என்னை கூட்டிகிட்டு வந்தியே அப்படின்னு கேட்டேன். அம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொன்னான். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் பீஸா அந்த அக்காட்ட கேட்டாம்மா, அக்கா காம்போ இருக்காக்கா அப்படின்னு கேட்டேன். காம்போ இருக்குக்கா அப்படின்னு அந்த அக்கா சொன்னாங்க. காம்போவில் ஒரு சிக்கன் பீஸாவும் அது கூட ஒரு மொஜிட்டாவும் அது கூட சிக்கன் பாப்கார்ன் 10 வரும்க்கா அப்படின்னு சொன்னாங்க. வெறும் 309 ரூபா தாக்கா அப்படின்னு சொன்னாங்க. 350 ரூபா உங்களுக்கு பெருசாக இருக்காது, எனக்கு பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு வாங்கி ஆளுக்கு ஒரு பீஸா வாங்கி சாப்பிட்டேங்க. சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக தாங்க இருந்துச்சு. அதோட மொஜிட்டா பாப்பா குடிச்சிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு அவன் எனக்கு தந்தாங்க. குடிச்சிட்டு அதோட இந்த சிக்கன் பாப்கார்ன் இருக்குல்லங்க 2 பேரும் மாறி மாறி பங்கு வச்சுக்கிட்டு எனக்கு ஒன்று தந்தாங்க. சரி நம்மளுக்கு கிடச்சது ஒன்று தானே, நம்ம பிள்ளைய நல்லபடியாக சாப்பிட்டோம்னு சந்தோஷமாக அந்த ஒன்றையே சாப்பிட்டு என் மக என்ன நினச்சிச்சே தெரியல. அம்மா இந்தாம்மா உனக்கு இன்னொன்று அப்படின்னு சொல்லி என் மக தந்துச்சுங்க. அதையும் சாப்பிட்டு பில்லை பார்த்தோன்னா 519 ரூபாய்ங்க. சரி என்ன செய்ய, திண்டாச்சில் பில்லு கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிளுக்கு போயாச்சுங்க. ஆப்பிளில் போய் எங்களுக்கு கொஞ்சம் ஜாமான் வாங்குறது இருந்துச்சு. வாங்கிட்டு அங்கேயும் என் மக எங்களுக்கு ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கித்தா அப்படின்னு சொல்லிச்சுங்க. ஐஸ்கிரீம் வாங்கிட்டு தின்னுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சுங்க. வாங்கின ஜாமான் 2-3 ஜாமான் தாங்க. நான் மெயினாக இந்த பேக்கிங் பவுடரும் வெண்ணிலா எசன்ஸும் வாங்கத்தாங்க முக்கால்வாசி போனேன். அதுக்கப்புறம் பாப்பா ஒரு சின்ன டேப்பும் அவங்களுக்கு கீ செயினும் வாங்கினாங்க. வாங்கிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.